சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5100 காலி பணியிடங்களை அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பொது சுகாதாரத்துறையில் 332 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வக நுட்புணர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2.5 ஆண்டுகளில் 30,987 காலி பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த 5100 பணியிடங்களும் எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்குள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மிக துரிதமாக 1021 பணியிடங்கள் 6ஆம் தேதியும் 977 செவிலியர்கள் 11ஆம் தேதியும் இன்றைக்கு 22ஆம் தேதி 332 பணியிடங்களும் நிரப்பப்பட்டு ஏறத்தாழ 2200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக நுட்புணர்கள் பணியிடங்கள் இந்த 20 நாட்களிலேயே நிரப்பப்பட்டிருக்கிறது. 30,000 இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 30,987 பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நடைபெற்றிருக்கிறது. இதுவரை இந்த வரலாற்றில் மட்டுமல்ல, மருத்துவத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல, வேறு எந்த துறை வரலாற்றிலும் 2.5 ஆண்டு காலத்தில் 31,000 பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போனது என்பது பெரிய வரலாறு, புரட்சி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.